ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom யூடியூப் சேனல். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அண்ணி செஞ்ச மலபார் பிரியாணி, லேயர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மலபார் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ அரிசியை 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஏலம் கிராம்பு 2, பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை 1, சிறிதளவு கல்பாசி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக அது பொரிஞ்சதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் வீதம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வச்சுருந்த அந்த அரிசியை போட்டுக்கலாம். குக்கரை விசில் வச்சுருங்க. நார்மலாக நம்ம ரைஸ்க்கு எவ்வளோ விசில் வைப்போமோ அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 25 கிராம் உலர் திராட்சை ப்ளஸ் முந்திரி பருப்பு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து இந்த உலர் திராட்சையும் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா சிவக்க வறுத்து வேறொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து 1 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா சிவக்க வறுக்கணும். வெங்காயத்தை வதக்குறது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக செய்யணும் இதை. அப்போ தான் அந்த அந்த வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவர் அந்த பிரியாணியில் நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கோங்க. நல்லா சிவக்க வறுத்து சிம்மில் வச்சு சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். கிரேவி வைக்கிறதுக்கு சிக்கனை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க. பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகா, அப்புறம் 1 கையளவு மல்லிச்செடி எடுத்து வச்சுக்கோங்க. புதினாவும் 1 கையளவு எடுத்து வச்சுக்கோங்க. 2 சின்ன தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் உரப்பு கம்மியாக போட்டிருக்கோம். குட்டி பிள்ளைங்க இருக்கிறதுனால உங்களுக்கு உரப்பு அதிகம் வேணும்னா நல்லா ரொம்ப உரப்பு சேர்த்துக்கோங்க. 2 பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா, மல்லிச்செடி 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம அலசி வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை போட்டுக்கலாம். இதில் உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் அதுவாக தண்ணி விட்டு வேகுது. நாங்களாம் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி பொடிகள் இருக்குல்ல, அதை அதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கனை வேக வச்சிடலாம். ஸோ குக்கரை வெயிட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் கிரேவியை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஒயிட் ரைஸ் ரெடி, சிக்கன் கிரேவி ரெடி, ஃப்ரைட் ஆனியனும் ரெடி. இப்போது பிரியாணி, லேயர் பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி இருந்த பாத்திரத்தையே எடுத்துக்கோங்க. மறுபடி அதில் அடியில் ஒயிட் ரைஸ் போட்டுக்கோங்க. அது மேலே ஃப்ரைடு ஆனியனை தூவி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல உலர் திராட்சை, முந்திரி பருப்பு அதை தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த புதினா, கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் இது மேலே சிக்கன் கிரேவி பரவலாக ஊற்றிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன், அதுக்கப்புறம் வறுத்த உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, அதுக்கு மேலே புதினா, கொத்தமல்லி இலைகள், அதுக்கு மேலே கிரேவி. இதே ப்ரொசீஜர் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இப்போது இதை அப்படி நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை தனியாக வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது மலபார் பிரியாணி, லேயர் பிரியாணி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். அந்த டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இனிப்பு அந்த ஏற்கனவே அந்த ஆனியன் இனிப்பு, அதுக்கப்புறம் அந்த உலர் திராட்சை, இதெல்லாம் அந்த ரைஸோடு சேர்ந்து மெல்லும் போது அது ஒரு தனி சுவையாக இருக்குது. இந்த டேஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Jehovah Shalom யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சசிகலா ஃப்ரான்சிஸ் கோலங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.